விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த கட்சியெல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல முன்ன மாதிரியே அவங்க கேஷுவலா அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க கட்சி வேலையை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்ப வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கேவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது புதுசா ஒரு தலைவர் எப்படி நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சாமி வந்துட்டு கோயில்ல இருந்து நம்ம கூட வாழ்றதுக்கு வருது அப்படின்னு அண்ணா வந்துட்டு மக்களுக்காக மக்கள் பண்ணி மக்களோட இருக்கிறதுக்காக. ஹாய் காய்ஸ், வணக்கம். என் கூட இப்ப வந்து டிவிகே கேர்ள் வைஷ்ணவி இருக்காங்க. இவங்களை பிடிக்கவே முடியல, எல்லா சேனலும் வளைச்சு இன்டர்வியூ எடுத்துட்டே இருந்தாங்க. எப்படி யாருங்க அவங்க அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா இவங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு, எப்படி அரசியலுக்குள்ள வந்தீங்க, தமிழக வெற்றி கழகத்துல எப்படி சேர்ந்தீங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு 100 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அகைன் அந்த கொஸ்டினை கேட்க விரும்பல, நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம அரசியலுக்குள்ளேயே போயிருவோம். இப்ப விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த கட்சியெல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல முன்ன மாதிரியே அவங்க கேஷுவலா அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க கட்சி வேலையை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா அண்ணா வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாநாடுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள், மழை வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும் சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு அண்ணாவை நீங்க பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க. அண்ணா அது பண்றதுல இது பண்றதுல உள்ள இருக்காரு, வெளியில வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல விமர்சனங்கள் அதிகமா வருதோ அந்த இடத்துல நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இருக்கும். நிச்சயமா மத்த கட்சிகள் எல்லாமே அண்ணா ஒரு கலக்கத்துலதான் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஜாலியா இருக்குல்ல, விஜய் தானா பாக்குறதுக்கு உங்களுக்கு ஜாலியா தானே இருக்கு. நம்ம தலைவன் வந்து இறங்கி அடிக்க போறான், சிக்ஸரு, எல்லாரும் நடுக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நம்ம விஜய் அண்ணா வந்து ஒரு ஆக்டரா நம்ம பாத்துருக்கோம். அரசியல் வந்தனால இப்ப சினிமால அவர் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இல்ல நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைக்க போறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டுமே எனக்கு வருத்தமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. ஏன்னா அண்ணாவை இனிமேல் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். ஆனா அதே மாதிரி சந்தோஷம். ஏன்னா நான் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சாமி வந்துட்டு கோயில்ல இருந்து நம்ம கூட வாழ்றதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்துட்டு மக்களுக்காக மக்கள் பண்ணி மக்களோட இருக்கிறதுக்காக வராது. உண்மையா நீங்க சொல்ற நிஜம்தான். சாமி வந்து கோயில்ல இருந்து மக்களோட சேர்ந்து வாழ வருதுங்க. அது 2026 தளபதி வந்து சத்தியமானா கையெழுத்து என்ன போடுவாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணா வந்துட்டு இது நான் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் ஆப்ட் பண்றது பிரைவேட் ஸ்கூல்ஸா தான் இருக்கும், பிரைவேட் காலேஜஸா தான் இருக்கும். யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆப்ட் பண்றது இல்லை. ஏன்னா நானே வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுதான். அப்படிங்கும் போது ஏன் கவர்மெண்ட் ஆப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் பிரைவேட்னு லட்சமா கொடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா கவர்மெண்ட்ல தரமான கல்வி கிடையாது. அண்ணா வந்துட்டு எஜுகேஷனல் வைஸ்ல ஏதாவது ப்ரமோட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். 1949ல வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஆரம்பிக்குது, ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனியா பிரிஞ்சு ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப இந்த ரெண்டு கட்சியுமே மாறி மாறி தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சது ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி தான். 2026 வந்து இந்த ரெண்டு கட்சி இல்லாம ஒரு கட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கேவே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது புதுசா ஒரு தலைவர் எப்படி நம்மள வந்துட்டு வழி நடத்துறாரு அப்படிங்கறத பாக்கலாங்கிறதுல மக்கள் கொஞ்சம் ஆர்வமாவே இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாற்றம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே வைஷ்ணவிக்கு வந்து வரப்போற ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? நான் வந்துட்டு ஒரு சோசியல் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் சர்வீஸ் மைண்ட் உள்ள ஒரு பர்சன். அப்படிங்கும் போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சிலருக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு வந்துட்டு இல்ல நான் அதுக்குள்ளலாம் வரமாட்டேன், நான் வந்துட்டு ஏர்னிங் மணி அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கேன், எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருந்தாலே போதும். பசங்க எல்லாம் நல்லா கேட்டுங்க, அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க யாருமே. அவங்களை விட்டுருங்க, அவங்க அரசியல் வழியில அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் தான் இல்லையா? கரெக்ட் தானே? ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணாம இருந்தா போது, வேற எந்த குவாலிட்டிஸும் பசங்களுக்கு தேவையில்லை. சம்பளம் வேண்டாம், எந்த வேலை வேண்டாம், அவங்க உங்களை பாத்துக்குவாங்க. எனக்கு புரியல இல்லையா? அப்படி எல்லாம் அது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்னும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கைது பண்ணாங்க இடையில. அப்போ வந்து நீங்க ஆக்ரோஷமா அக்ரஷனா ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க, அது ரொம்பவுமே வைரல் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி நாங்க பேம்ப்ளெட்ஸ் மூலியமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வந்துட்டு பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அதாவது நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஹோப் அண்ட் செக்யூர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ் மூலியமா அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பிகாஸ் கூட்டம் சேர்க்கக்கூடாது, நீங்க வந்துட்டு பப்ளிக் நியூஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால சரி பேம்ப்ளெட்ஸ் மூலியமா கொடுக்கலாம். அப்ப அது கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்க பொதுச் செயலாளரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப எங்கனால அந்த சார்ட் ஆஃப் டைம் ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்படி நீங்க அவர் அரெஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா கெட்டது பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, ஓகே.
நாங்க வந்துட்டு கெட்டதுக்கு எதிரா குரல் கொடுக்குறோம், அதையே நீங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்றீங்க, அது ரொம்ப டீசென்டான அப்ரோச் பண்ணி கொடுக்குறோம், அதையே நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை தான் நான் எழுப்புறேன். அதுல கேள்வியை தான் நாங்க அங்க கொஞ்சம் அக்ரெசிவா வச்சிருக்கீங்க. ஓகே, அக்ரெசிவோட தான் நான் வந்து அரசியல பயணிப்பேன் அப்படிங்கறதா உங்க முடிவா? இது எப்படி? பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோன் ஆஃப் மோடுமே வேணும். அக்ரெசிவா இருக்க வேண்டிய இடத்துல அக்ரெசிவாவும், ரொம்ப சட்டிலா சாஃப்டா இருக்க வேண்டிய இடத்துல சாஃப்டாவும் எல்லா ஜோனும் நாங்க வந்துட்டு கவர் பண்ணணும். அதனால தேவைப்படுற இடத்துல கோவமா, தேவைப்படுற இடத்துல ஸ்மைலிங் ஃபேஸ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி? போயிட்டு நானும் வந்துடுறேன் அரசியலுக்கு, தமிழகத்தை என்ன சேர்த்து விடு அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் உங்க சப்போர்ட்டே வந்துட்டு விஜயண்ணாக்கு தானே கொடுப்பீங்க. கண்டிப்பா என் சப்போர்ட் எப்பவுமே என் தலைவன் விஜயண்ணாக்கு இருக்கும். அப்படிங்கும் போது நிறைய பேரு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நீ இருக்கல எங்களையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணு, நாங்களும் வந்துட்டு மக்கள் பணி செய்யறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இனிமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்க வீட்டுல வந்து தாத்தா ஏடிஎம்கே, அம்மா வந்து டிஎம்கே, நீங்க டிவிகே. நீங்க வீட்டுல அடிச்சுக்கீங்களா அம்மா மகளும் தாத்தா 3 பேரும் சேர்ந்து? எப்ப போனாலும் இந்த ஜோன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். அடிச்சுக்கிறது அப்படிங்கறது நிறையவே அடிச்சுப்போம். என் தலைவன் இது பண்ணாரு, உன் தலைவன் அதை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிருக்குமா? நிறைய இருக்கும். ஒரு நேர்காணலே போகும் நடுவர் இல்லாம. இவ்வளவு மிகப்பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழக வெற்றி களத்துல இருக்கிற அத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அம்மாக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அம்மாக்கு ஆஸ் அ மதரா சந்தோஷமா இருக்கு. பட் ஆஸ் அன் ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்து கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி வளர்த்திட்டு இருக்கவே அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு வருஷமா நம்ம நாட்டுல ரெண்டே பார்ட்டி தான் ரூல் பண்ணிட்டு நமக்கு வந்து போர் அடிச்சிட்டு, சீரியஸாவே போர் அடிச்சிட்டு. அது என்னமோ கரெக்ட் தான். இப்ப வந்து என் தலைவன் வரப்போறாரு, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 2026ல உங்களை மாதிரியே. விஜய் அண்ணா வந்து சினிமால மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா நம்பர் 1 தான் இருந்துட்டு தான் அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வராரு. சோ அரசியலே ஒரு நம்பர் 1 ஜொலிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு அண்ணா சினிமா ஃபீல்ட் எப்படி வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல அண்ணா மாநாட்டே சொல்லியிருக்காரு, மூவி சரியில்லை வந்ததுதான் வந்துட்டு சினிமா ஃபீல்டுல அண்ணா இனிஷியல் ஸ்டேஜ்ல அண்ணாவை சினிமா ஃபீல்ட்ல எவ்வளவு ஆப்போசிஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் அண்ணாக்கு ஆப்போசிஷன்ஸ் இருக்கு. இவர் என்ன பண்ண போறாரு, இவர் வந்துட்டு அரசியலுக்கு ஒரு புதுசு குழந்தை மாதிரி அப்படிங்கும் போது நிச்சயமா இதோட ரிஃப்ளெக்ஷன் இதுலயும் இருக்கும். இப்படி சொல்லினா அண்ணா சினிமால இப்ப நம்பர் 1, அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் நிச்சயமா கண்டிப்பா நம்பர் 1 இருப்பாரு. எந்த மாற்றம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்க வைஷ்ணவி. இவங்க பேசுற பார்த்தா எனக்கு ரொம்பவே ஓட்டு போட்டுலாம், ஓட்டு வச்சாங்கன்னா ஒரு 10 ஓட்டு போட்டுருவேன் நானு. டிவி கேக்கு தான் நான் போடுவேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் விஜய் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறீங்களா, இல்ல சினிமால இருக்கிற நடிகர் விஜய் ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருப்பாருங்க? ரெண்டு சைடுக்குமே ஒரு அண்ணா டேஞ்சர் தான். ஆமா, ஏன்னா அண்ணாவை சினிமாலயும் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் கண்டிப்பா அண்ணாவை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் பணிய ரொம்ப பார்த்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுட்டு செய்யற ஒரு தலைவர் அவர் தான் அப்படிங்கறத. அடுத்த எம்ஜிஆரா விஜய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப பீக்ல இருக்கிறப்பதான் சினிமா விட்டு டக்குன்னு அரசியல்ல அவர் வந்துட்டாரு, வந்து ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணாரு. சோ அதே பாணியில தான் தளபதி விஜய் அண்ணா வராரு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? கூத்தாடி ஏன் வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் போகும்போது எங்களுக்கு அதுவாதான் இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா மாதிரி ஒரு பொற்காலம் ஆட்சி யாருமே பண்ணிருக்க முடியாதுன்னா இன்னைக்கு வரைக்கும். எங்க தாத்தா ஏன் ஏடிஎம்கேல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொஸ்டினா இருக்கும். அவர் வந்துட்டு இன்னுமே எம்ஜிஆர் ஐயா இருந்த காலம் மாதிரி வரணும் அப்படிங்கறது அவர் இருக்கிறது. அவர் மேல இருந்த பற்றுதல், எம்ஜிஆர் ஐயா மேல இருந்த பற்றுதல் தான் தாத்தா அங்க இருக்கிறதுக்கான ஒரு காரணம். மீம்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன், விஜயகாந்த் சாரும் எம்ஜிஆர் ஐயா அவர்களையும் மர்ஜ் பண்ணி அண்ணா வர மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா அண்ணா வந்துட்டு திருப்பியும் எம்ஜிஆர் ஐயாவோட ஆட்சி காலத்தை எடுத்துட்டு வருவாரு. ஓகே, தளபதி வந்து ஒரு படம் தான் இருக்கு, அது முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அரசியல்ல தான் அவர் பண்ண போறாரு. இப்போ நிறைய படத்துல அவரோட அக்ரெஷன் நம்ம பாத்திருக்கோம். எந்த படத்துல இருக்கிற அவரோட அக்ரெஷன் மாதிரி அவர் அரசியல்ல இருந்தா செமையா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த அரசியல் அவரோட அப்படின்னா அது எந்த மூவி சொல்லுவீங்க? சர்க்கார் போடு. சர்க்கார்ல அப்படியே அரசியல் அப்படியே அப்படி பேசியிருப்பாரு இல்லையா? சர்க்கார் விஜயா அரசியல் வந்தா பயங்கரமா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு மீம்ஸ் நான் ஒண்ணு பாத்திருந்தேன், யாரோ போட்டிருந்தாங்க, என்ன தெரியுமா, இப்ப விஜய் அண்ணா வந்து அரசியல்ல வந்து ஜெயிச்சுட்டாருன்னா கூட இடையில திரும்பி சினிமா நடிக்கிறதுக்கு கூட ஒரு சில வாய்ப்பு இருக்கு. ஆனா தோத்துட்டாருன்னா அவர் ஜெயிக்கிற வரைக்கும் சினிமா பக்கமே வரமாட்டாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். எப்பவுமே ஒண்ணு வரல அப்படின்னு குவிட் பண்ணிட்டு போகாம அதுல இருந்து சஸ்டெயின் பண்ணி ஜெயிச்சு காட்டுவாரு. எனக்கெல்லாம் அவர் பயங்கரமான ஒரு ரோல் மாடல். ஆமா, எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி நின்று ஜெயிச்சு காட்டுவாரு. வந்து 200 கோடி வாங்கிட்டு இருக்காருங்க விஜய் அண்ணா வந்து. சோ அதை விட்டுட்டு அது வராரு அப்படிங்கறத
சத்தியமா இப்ப வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணவே முடியல. மத்த ஹீரோஸ் யாராவது வந்து அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு வந்து அமௌண்ட்லாம் ஒரு பெருசு கிடையாது. அவருக்கு சினிமால ஒரு படம் நடிச்சா 200 கோடி 250 கோடி வாங்கிடலாம். ஒரு வருஷத்துல 5 படம் நடிச்சா 1000 கோடி சாலிடா அவருக்கு வரும். ஆனா முன்னருந்தே மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சார்ட் ஆஃப் கேரக்டர். அப்படிங்கும்போது மக்களுக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, இப்ப எனக்கும் இருக்கும். நான் போறதுக்குள்ள என்னோட பேரை சொல்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டு போகணும். ஒரு 5 பேத்துக்கோ 4 பேத்துக்கோ ஏதாவது பண்ணிட்டு போகணும். வைஷ்ணவி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அண்ணாக்கு அதுதான், இவ்வளோ நாள் அண்ணாவை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இருந்த என் மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ விஜய் அண்ணா படத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்சது? கில்லி. கில்லி. எனக்கும் கில்லி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படமே கில்லி தாங்க. அந்த படம் பார்த்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து விஜய் அண்ணா அடிக்கிறப்ப அழுதுட்டேன் தியேட்டர்ல. எதுக்குங்க அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இருந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா அந்த படம்? பிடிக்கும். ஏன்னா வீட்டுல டிவில போட்டா கூட குடுகுடுன்னு எந்த வேலை இருந்தாலும் அதை ஷட் டவுன் பண்ணிட்டு உட்கார்ந்துருவேன் டிவி போட்டு. ஆனா கில்லி படம் எவ்வளவு டைம் நம்ம டிவில போட்டு பார்த்தே இருக்கிறோம், ஏன் சலிக்கவே முடியாது. எனக்கு அந்த ஒரு என்ன இதுன்னு புரியல. சோ ரொம்ப பிடிச்ச பாட்டு எது விஜய் அண்ணா படத்துல? சர்க்கரை நிலவே பெண் நிலவே. ஒரு 2 லைன் பாடுங்களேன். நான் பாடினேன்னா கொடூரமா இருக்குங்க. பரவாயில்ல, நீங்க பாடுங்க. இந்த பாட்டு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க வெளியே. நீங்க என்ன வந்து வெச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்ல, இந்த பாட்டு பாடினா கண்டிப்பா இந்த பாட்டு இன்னும் நீங்க வந்து இன்ஸ்டால வந்து வைரல் ஆயிருவீங்க. வேண்டாம் வேண்டாம், இது வரைக்கும் கிடைச்சதே போதும். இது வரைக்கும் கிடைச்சதே போதும். ரொம்ப பிடிச்ச கலர் என்ன உங்களுக்கு? கலர் எனக்கு எல்லோ பிடிக்கும். எல்லோ. கட்சியில இருக்கிறனால எல்லா கலர் அதே சொல்றீங்க நீங்க. எல்லோ ஒரு மாதிரி பிரைட்டா பிளசன்ட்டா இருக்காங்கனால எல்லோ பிடிக்கும். கிரிக்கெட்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும்? விராட் கோலி பிடிக்குமா, தோனி பிடிக்குமா, யாரு? இப்ப கிரிக்கெட் பாக்குற ஆட்கள்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்த போறாங்க. நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன். வீட்டுல வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும், அம்மாக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு எனக்கும் தெரியாது. உங்களுக்கு? எனக்கு அதான் விராட் கோலி எனக்கு பிடிக்கும். அதான் அவங்க திருப்பி அவர் வந்துட்டு அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால ஒருவேளை நமக்கும் பிடிக்கும். தோனி பிடிக்கும்ல உங்களுக்கு? எனக்கு கிரிக்கெட் பேஸ் சுத்தமா கிடையாது. கிரிக்கெட் பேஸ் தெரியாது, ஆனா விராட் கோலி கொஞ்சம் பிடிக்குது. விராட் கோலி பிடிக்கும். ஓகே, என்னோட எய்ம் என்ன அப்படின்னா 2025 வந்து ஆர்சிபி வந்து டிராஃபி வின் பண்ணணும். இவ்வளவு வருஷமா நாங்க டிராஃபி வின் பண்ணாம இருக்கோம், அது ஒரு எய்ம். 2026 விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகணும். இந்த 2 கனவு தான் என்னோட வாழ்க்கையிலேயே. நான் விராட் கோலி ஒரு கண் அப்படின்னா எனக்கு விஜய் அண்ணா ஒரு கண். 2 பேத்தையும் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நானு. ஸோ இந்த 2 கனவு தான் எனக்கு. அது கண்டிப்பா நடக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்காக கண்டிப்பா ஒரு விராட் கோலி ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப நன்றி, நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி.